இருக்கிறத கூட நம்ம கண்கூடா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள்ல இது வளர வேண்டும். நீங்கள் எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து ஆசீர்வாதமா இருந்து நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அடைந்து நீங்கள் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளை திருக்கரத்தில் ஒப்பு கொடு. ஆமென். சரி, நம்ம நேரா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். இன்னைக்கு என்ன, நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம கேட்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருந்தா என் வாழ்க்கையில இது நடக்குமா? நிறைய பேருக்கு வருது இல்ல, ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படி ஆண்டவர் சொன்னது உண்மையானால் என் வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கும், நிச்சயமா இருக்கும். வெளியே நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள கூட சில காரியங்கள் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு, அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னைக்குமே அவர் நன்மை தான் செய்வாரே தவிர தீமையை அனுமதிக்கவே மாட்டார்னு பைபிள் தெளிவா சொல்லுதா இல்லையா? அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிறது நன்மையில தான் முடியுமே தவிர தீமையில முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ஒரு 5 காரியம் இருக்கு. கர்த்தர் என்னோட இருக்கிறாரா அப்படின்றத நாம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வேண்டிய உறவுகள் திடீர்னு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட உறவுகள் திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, தயவுசெய்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உறவுகளால பின்னாடி பெரிய ஒரு துரோகமோ பிரச்சனையோ வர்றதுல இருந்து கர்த்தர் நம்மை காப்பாத்திருக்கிறார தவிர நம்ம அவரை ஒதுக்கல. நம்மள அவர் ஒதுக்கல நினைச்சுங்க. நீங்க நம்மளை காப்பாத்திருக்கிறாரு. பின்னாடி வரப்போறது கர்த்தருக்கு தான் தெரியும். புரியுதா? உனக்கும் எனக்கும் தெரியாது. அப்போ ஒரு மரணமோ ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போகுது. அந்த பிரச்சனையில இருந்து என்ன ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காப்பாத்துறார். அதனால இந்த உறவு என்னை விட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிடுச்சு. புரியுதுங்களா? லோத்தும் ஆபிரகாமும் பிரிஞ்சு போவாங்க. அவர் ஏன் பிரிறாங்கன்னா, அவங்க பிரிஞ்சு போனதுனால்தான் அங்க ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அது ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அங்க இல்லை. 2வது, அப்போ கடைசி நேரத்துல உங்க முயற்சி தோல்வி அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். தோல்வி அடைஞ்சிச்சுன்னா நீங்க தயவுசெய்து வேதனைப்படாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த வெற்றிக்கு பின்னால வரப்போற பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாரு. நான் நினைப்பேன் இது நான் வெற்றிகரமா செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இந்த வெற்றிகரமா நடக்காம அதுல ஒரு தோல்வி ஏற்படும். எனக்கு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தோல்வி ஏற்படும். அப்ப அந்த தோல்வி ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதை பத்தி நான் கவலைப்படவே கூடாது. ஏன்னா இந்த வெற்றிக்கு பின்னால எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆனா அந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த வெற்றி எனக்கு வராம இருக்கணும். நமக்கு தெரியாது ஏன் எனக்கு தோல்வி வந்து. நான் கூட என் வாழ்க்கையில் நிறைய முறை கேட்டது உண்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ நான் ஓடினேன், இவ்வளோ பண்ண, இவ்வளோ பிரயாசப்பட்டேன், எனக்கு எதுக்கு இந்த தோல்வினா? பின்னாடி தான் புரிஞ்சுது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது 2 வருஷத்துக்கு அப்புறம், இது நீ சக்சஸ் பண்ணியிருந்தீனா உன்னுடைய எண்ணத்துல சக்சஸ் ஆயிருக்கலாம், ஆனா எதிர்காலம் உனக்கு அது பெரிய ஃபெயிலியரா மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப 3வது பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்மள ரொம்பவே கீழே தள்ளினா அது நமக்கு தண்டனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வாழ்க்கை நம்மள ரொம்ப கீழே தள்ளிட்டா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வலியும் வேதனையும் நம்மளை பலப்படுத்துறதுக்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஒரு வலியும் வேதனையும் இல்லாம நீ என்ன பண்ண முடியாது, பலப்பட முடியாது. அது கூட ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். அப்போ நமக்கு ஒரு வலி, ஒரு வேதனை கொடுக்குறாருன்னா, இந்த வலியில இருந்து நீ புரிஞ்சுக்கோ, நீ வெளியே வந்துருன்றார். எனக்கும் ஒரு வலி வந்தது, பயங்கரமான வலி. ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, இதுல இருந்து நீ வெளியே வரணும்னு தான்
இந்த வலியும் வேதனையும் உனக்கு நான் அனுமதிச்சேன். அப்போ தனிமையான ஒரு சூழல் நமக்கு வரும்போது ஊர் உலகத்தோட சத்தத்தை கேட்டு நம்ம குழம்பி போயிடுவோம். நம்ம தனிமையில இருக்கும்போது ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க, பாத்துக்கிறீங்களா? ஆளுக்கு ஒண்ணு பேசுவோம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு. நிறைய பேர்கிட்ட நம்ம போய் என்ன கேட்போம்? சஜஷன் கேட்போம். இல்லங்க இப்படி இருக்குங்க, எதுனா சொல்லுங்க. அவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான், இந்த அம்மா ஒண்ணு சொல்லுவோம். ஆளுக்கு ஒண்ணு சொல்லும், புரியுதா? அப்ப ஆளுக்கு ஒண்ணு சொல்லும் போது நம்மளால எதை செய்யறதுனே தெரியாது. அப்ப பல சமையல்காரன் சேர்ந்தானா பாயாசம் பாழாயிடுதுல, அந்த கதையாயிடும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு, அப்போ ஆழ் மனசு இருக்கு பாத்தியா, அப்போதான் நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ள என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்வோம். தனியா இருந்தாதான். கூட்டமா இருந்தா என் மனசுல தோன்றது என்னால செய்ய முடியாது. பல பேருடைய ஆலோசனை நான் கேட்டு என்ன பண்ணுவேன்? குழம்பி போயிடுவேன். நான் தனியா இருந்தேன்னா என் ஆழ் மனசு எனக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கும். அப்போ நான் அதை செய்யும் போது எனக்கு சக்சஸ் ஆகும். அந்த தனிமையா கர்த்தர் நம்மளை ஏற்படுத்துறது கூட அது அவர் நம்மோட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சில பேர் அப்போ சில விஷயங்களை சில நேரங்களை நம்ம கேட்காமே இருக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட ஹலோ, சில விஷயங்களை சில பேர்கிட்ட நீங்க கேட்காம இருக்கிறதே நல்லது. நம்ம நினைப்போம் நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க மூலியமா சஜஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. சில விஷயங்கள் நீ கேட்காம இருக்கிறதே நல்லது. நீங்க கேட்டினா மனசுலாம் கஷ்டம் வரும். 99 வயசுல ஒருத்தர், வயசு எத்தனை? இன்னும் ஒரு வயசு வந்தா எத்தனை? 100. 99 வயசுல ஒருத்தர் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு கடைசி ஆசை, அவங்க மகனை கூப்பிட்டு அவங்க மகனோட பேசுறார். மகனே இங்க வாப்பாண்டார். என்னப்பாண்டார்? நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்பேன், எனக்கு உண்மையா சொல்லுனார். சொல்லுப்பா சொல்லுப்பா நான் சொல்றேன். இல்லப்பா, நீ 6th படிக்கும் போது என்கிட்ட ப்ரோக்ரஸ் சீட் எடுத்துன்னு வந்தியன்னா. அப்பா அதெல்லாம் விடுப்பா, இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லப்பா, நீ 7th படிக்கும் போது என்கிட்ட மார்க் ஷீட் எடுத்துன்னு வந்திய. அதெல்லாம் விடுப்பா, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா. ஏன்பா என்னோட ஆசையா அதான்பா, சொல்ல விடுப்பா. சரி சொல்லு. சரி, நீ 8th படிக்கும் போது பையனுக்கு இப்போ 70 வயசு, அப்பாவுக்கு 99 வயசு, பையனுக்கு 70 வயசு. நீ 8th படிக்கும் போது என்கிட்ட மார்க் ஷீட் கொண்டு வந்தல. ஆமாம்பா சொல்லுப்பா. அதுல மேக்ஸ்ல 90 மார்க் வாங்கியிருந்தல. ஆமாப்பா. உண்மையை சொல்லுப்பா, அந்த சைபர் நீ தானே போட்ட. எனக்கு ரொம்ப நாளா, எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்ததுப்பா. ஒருவேளை என் பையன் 90 வாங்கிட்டானான்னு எனக்கு. ஆனா அந்த சைபர் நீ தானே போட்ட. ஆனா நான் கையெழுத்து போட்டேன். சொல்லு, கடைசி நேரத்துல நான் தெரிஞ்சுன்னு செத்து போலான்னு. அப்பா அதெல்லாம் இல்லை, உன் வேலையை பார்ப்பா. அதெல்லாம் ஏன்பா இப்ப அதெல்லாம் கலர்ற? இல்லப்பா, எனக்கு சொன்னாதான்பா எனக்கு ஆத்மா திருப்தி ஆகும். இல்லைன்னா நானு செத்தனா பேயா உன்னை பிடிப்பேன்பா. உடனே சொல்லிட்டான், இல்லப்பா கோச்சிக்காதீங்கப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சைபர் நான் போடலப்பா, அந்த 9 தான்பா நான் போட்டேன்னா. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, அவராது இவன் ஒரு 9வது எடுத்துக்கிறான்ற சந்தோஷத்துல தான் இருந்தாரு. கடைசியா புள்ள 9னா எடுத்துக்கிறான்னு. அப்புறம் பார்த்தா அந்த 9ம் மைனஸ் ஆகி என் புள்ள சைபர்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சில நேரங்களில் சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்காது. உங்களுக்குன்னு ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்க ஆழ் மனசுல இருந்து பேசுவார். புரியுதுங்களா? அப்போ 5வது ஒரு காரியம் என்னன்னா, நாம் எவ்வளவோ கெஞ்சியும் போராடியும் ஆசைப்பட்டோம், அந்த உறவு நமக்கு கிடைக்காமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து கவலைப்படாதீங்க. என்னது? நம்ம எவ்வளவோ கெஞ்சியும் போராடியும் ஆசைப்பட்டோம், அந்த உறவு நமக்கு கிடைக்காமே போயிடுச்சுன்னா நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க பேசின துரோக பேச்சை கர்த்தர் கேட்டிருப்பார். விளங்குதுங்களா? அவங்க பேசின துரோக பேச்ச கர்த்தர் கேட்டிருப்பார். அதனால உங்களை அதுல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு. இப்ப புரியுதுங்களா? கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த 5 விதமான ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. இப்ப பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை தவிர வேற சோதனை அவனுக்கு நேரிடுவதே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் எப்பவுமே கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருப்பான், கடவுள் பைத்தியமாவே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பக்திக்கு மீறி கடவுள் பைத்தியமாவே இருப்பான். அவன் எப்ப பாரு கடற்கரை ஓரமா நடந்து போனா, இவன் பக்கத்துல இன்னொரு அந்த அந்த அவருடைய பாதம் இருக்கு பத்தியா, இன்னொரு பாதம் நடந்து போவோமா. இவன் பாப்பான், நம்ம கூட கடவுள் வராரு பத்தியா, நம்ம நடந்து போறோம்னா நம்ம பக்கத்திலே கர்த்தரும் வராருன்னு சந்தோஷமா போவான். ஆனா சில நாட்கள்ல அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, பெரிய சோதனை வந்தது, வேதனை வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, துயரம் வந்தது. இதுக்கு மேல் நம்மளால வாழவே முடியாதுன்ற முடிவு எடுத்து என்ன பண்ணிட்டான்,
இன்னைக்கு நம்ம ஃபைனல், நம்ம நடந்து போலாம் கடற்கரையில, நம்ம பக்கத்துல அதே மாதிரி இன்னொரு பாதம் இருந்ததுன்னா, அப்போ நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த கடலுக்குள்ள போய் செத்து போலாம். மனுஷனுடைய எண்ணம் பாத்தீங்களா? அப்ப அந்த ஃபுட் பிரிண்ட்னுவாங்க, செத்து போலான்னு இவன் நடந்து போறான். போகும்போது பார்த்தா பக்கத்துல அந்த ஃபுட் பிரிண்ட் இல்ல, அந்த பாத சுவடு இல்ல. அப்ப எப்படி இருக்கும் அவனுக்கு? எப்படி இருக்கும்? எவ்வளோ நான் ஆண்டவர் மேல எவ்வளோ பாசமா அன்பா இருந்தேன், என்னை விட்டுட்டாரு, அவருடைய காலடி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறான் செத்து போலான்னு. உடனே ஒரு குரல் வருது, மகனே. அப்போ ஆண்டவர் பேசுறாரு, நான் தான்பா, நீ நடந்து போனல, எப்பவுமே உன் பக்கத்துல நடந்து வந்தல, இப்போ உன்னால நடக்க முடியாது, அதனால நான் உன்னை என் தோல்ல சுமந்துக்கிட்டு நான் நடந்து போறேன். ஏன்னா நடந்து போன பாத்தியா, அந்த பாத சுவடு உண்டு இல்ல, அது எந்துனார். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நம்மளால வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா வருது, நடக்க முடியாது. நம்ம போகும்போது நடந்து போறது உன் பாத சுவடே கிடையாது, உன்னை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவரு சுமந்து அவர் நடந்து போறார். நான் உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், என் தோளில சுமப்பேன் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா. அவர் உன்னை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தனிமையின் பாதையில் ஒரு பாட்டு வரும்ல, அருமையா இருக்கு அந்த பாட்டு. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். அந்த பாட்டுல இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் தானே போட்டிருக்கு. அதானே அதனுடைய அர்த்தம் எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், என்ன தருவேன் இல்லை, என்னை தருவேன். அதுதான் ஆண்டவர் கேட்டாரு. என் பிரகாரங்களை வரும்போது இதெல்லாம் கொண்டு வர சொல்லி உங்களை நான் கேட்டேனான்னு கேட்கிறாரு பைபிள்ல. என்ன கொண்டு வரணும்னா உன்னை கொண்டு வான்றார். ஆமென். நாள்ல கூட கண்மூடித்தனமா கூட நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆனா நீங்க கண் மூடுற வர அவங்க உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுகளை அனுமதிப்பது நீ பட்டு போறதுக்காக அல்ல, நீ பட்டாய் ஜொலிக்கிறதுக்கு தான். அப்போ துன்பங்களை அனுமதிப்பது நீ துவண்டு போறதுக்கு அல்ல, கஷ்டங்களை அனுமதிப்பது நீ நஷ்டப்படுவதற்கு அல்ல. யோசனை பண்ணி பாருங்க, சில நேரங்கள்ல சில துன்பங்களை நாமளே தேடி போறது உண்டா இல்லையா? நாமளே தேடி போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு பைபிள் சப்ஜெக்ட் என்னன்னா, எடுத்து வாசிங்க யாத்திரையாகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1-8 வாசிங்க. ம் 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 தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்க கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமென். இப்போ இதுல இருந்து நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு பாடத்தை உங்களால நான் பேச போறேன். அப்போ நமக்கு வர எந்த துன்பத்துக்கு பின்னாடி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது காரணம் நம்மளாதான் இருக்க முடியும். என்ன ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வேற யாரையோ சொல்லுவோம்ல, நம்ம அப்படிதான் சொல்லி கிடப்போம். இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், வேற யாரையோ தான் சொல்லி கிடப்போம். அது பிரதர் நான்லாம் கரெக்டா இருந்தேன் பிரதர், ஆனா ஒருத்தன் வந்தான் பிரதர். நல்லா யோசிச்சு பாருங்க,
என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எப்ப பார் பைபிள் காலேஜ் லேட்டா தான் வருவான். வாழ்க்கையில வரும்போதெல்லாம் அவனை கேட்பாங்க, எங்க மாஸ்டர் கேட்பாரு, ஏன்பா எப்ப பார் லேட்டாவே வரேன்னா அவன் சொல்லுவான், நானா லேட்டா வந்தேன், நான் கிளம்புற நேரம் பார்த்து ஒருத்தர் வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு, சாத்தான் என்ன எப்படியாவது என்ன பண்றான், லேட்டா வர விடாத பண்ணிடுறான் அண்ணா. ஆனா உண்மையிலே சாத்தான் மட்டும் இன்னைக்கு எதிர்க்க இருந்தான்னா அவனை மாதிரி அழுற ஆள் யாருமே கிடையாது. அவன் அழுவான் பாரு. ஆனா உண்மையிலே ஆண்டவர் ஒரு நாள் அவனை ரட்சிப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கதறி கதறி அழுவான், ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை சோதிக்கிறதுக்கு தான் வந்தேன்னு பார்த்தா இவனுங்க என்ன சோதிச்சுங்கிறான், ஒண்ணுமே பண்ணல ஆண்டவரே, நான் எங்கேயோ காட்டினானு, இவன் சும்மாவே லேட்டா ஆண்டுக்கலாம், என்னதான் என்ன நடந்தாலும் என்னையே 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 சொல்றான் ஆண்டவரே. உண்மையில கதறி கதறி அழுற ஒரு நாள் அவனுக்கு இருக்குது. அழுதுதாங்கிறான், இன்னைக்கும் அழுதுதாங்க. புரியுதுங்களா? அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மோசே, அப்போ நமக்கு வர எல்லா துன்பத்துக்கு பின்னாடியும் நாம தான் காரணமா இருப்போம். இதை ஒத்துக்கிறது தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம செய்யறது புத்தி உள்ள ஆராதனை. ஒத்துக்க முடியுமா? தப்பு ஒத்துக்க முடியாதுல்ல. வேற எதுனா ஒத்துக்கலாம், தப்பு ஒண்டி ஒத்துக்க முடியாதுல்ல. ஒத்துக்க முடியாதுல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க ஒன்னா சொல்லிடலாம், நம்மள ஒத்துக்க முடியாது. அப்போ நமக்கு நடக்கிற எல்லா நன்மைக்கு பின்னாடி நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இருப்பார். உனக்கு நடந்த ஒவ்வொரு நன்மைக்கு பின்னாடி நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இருப்பார். இந்த இடத்துல அந்த முள் செடி எரியுது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே உன்னுடைய பாதரட்சி அவுத்து போடு அப்படின்னு சொல்றாரு. உன் காலில் இருக்கிற செருப்பு அவுத்துருன்றாரு. ஏன் செருப்பு அவுக்கு சொன்னாரு? நீ நிக்கிற இடம் புண்ணிய பூமி இல்ல. அப்ப உலகத்துல எந்த இடத்துல நடந்தாலும் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? எல்லா இடத்துலயும். அப்ப எல்லாமே புண்ணிய பூமியை தானே. சரி, நம்ம பார்க்கலாம். அப்போ துன்பத்தில் தான் நம்ம பரிசுத்தமே விளங்குமா? நல்லா புரிஞ்சுங்களேன். நான் ஒரு பரிசுத்தமா நான் வாழணும் அப்படின்னா எனக்கு துன்பம் வேணும். துன்பம் இல்லாம என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. நான் இன்பத்திலேயே வாழ்ந்தேன்னா பரிசுத்தமா வாழ மாட்டேன். என்னப்பா உண்மை இது? நான் எப்பவுமே சந்தோஷமா வாழ்ந்ததுன்னா பரிசுத்தமா வாழவே மாட்டேன். ஒரு துன்பத்துக்குள்ளதான் ஒரு மனுஷனுடைய பரிசுத்தமே விளங்கும். நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள்லாம். அப்போ முள் செடி எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? முள்ளு செடி எரியுது. அப்போ பார்வோனிடம் இஸ்ரேல் மக்கள் படுகிற துன்பத்தை காட்டுறார் ஆண்டவர். மோசே கிட்ட மோசே கூட வந்து ஒரு முள்ளு செடி எரியுது இல்ல, திக்கு திக்குன்னு எரியுதா அப்படின்னா ஏன் அதை எரிக்கிற அக்னிக்குள்ள அவர் வந்து நிக்கணும்? மோசே, இஸ்ரேல் மக்களுடைய துன்பம் இந்த போல எரியுதுப்பா, இவ்வளவு இந்த அளவுக்கு துன்பப்படுறாங்கப்பா, அந்த ஜனங்களை நீதான் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி மோசேவை கூப்பிடுறார் ஆண்டவர். கூப்பிட்டாரா இல்லையா? அப்போ முள்செடி எரியறதுக்கு என்ன அர்த்தம்னா துன்பப்படுறாங்கன்னு அர்த்தம். ஐயோ என் வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ற நிறைய பேர் சொல்றாங்களே. அப்போ என்னன்னா துன்பப்படுறாங்க. துன்பப்படுற இடத்துல ஆண்டவர் உள்ள வந்து நின்று சொல்றாரு, மோசே மோசே என் ஜனங்க நிறைய துன்பப்படுறாங்க, இஸ்ரேல் மக்கள் நிறைய துன்பப்படுறாங்க. அதை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக அநீதியான காரியங்களை பார்த்து துன்பப்பட்டுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, துன்பப்படுறாங்க. அப்போ இங்க என்ன சொல்ற ஆண்டவர்னா, அப்போ முள் செடி கருகி போகாமல் இருக்குது. முள் செடி கருகி போல, ஆனா எரியுது, ஆனா கருகி போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு துன்பம் வரும், ஆனா நீ செத்து போக மாட்ட. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு ஆண்டவர். முள்ளு செடி எரியுதா? எரிஞ்சா சாம்பல் ஆகணுமா இல்லையா? சாம்பல் ஆகலையே, ஆகலையே. அது எரிஞ்சுனேக்குது, அது பச்சை பசேல் தாங்குது. அவருடைய ஜனங்களுக்கு துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆனா சாவ மாட்டாங்க. அதுதான் அங்க மோசே கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாதரட்சியை கழட்டு அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் என் கூட உக்காருப்பான்ற, இந்த இடத்துல என் கூட உக்காரு. இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், போயிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கடகன்னு வெளியே வந்து காலில் செருப்பு போட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்பா காலில் சுடு தண்ணி ஊத்தின்னு வந்த? செருப்பு அவருப்பா, செருப்பு அவருப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செருப்பு அவருனா என் பக்கத்துல வந்து உக்காருன்னு அர்த்தம். மோசே ஓடி போயிடலான்னு பார்த்தாரு, ஓடுறதுக்கு பார்த்தாரு. அவரு என்ன சொன்னார் தெரியும்ல? அவரு என்ன சொன்னாரு? திக்குவாய் மந்தனாவு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவரு வாக்கு வல்லவர், அவர் வாக்கு வல்லவரா இருந்தாரு. இங்க வந்து திக்குவாய் மந்தனாவு. அவர் சொல்லிட்டு ஓடுறாரு, ஆண்டவரே என்னால அந்த அங்கெல்லாம் போய் ஜனங்களை இட்டுன்னு வர முடியும். ஏற்கனவே 40 வருஷம் அரண்மனையில இருந்தேன், 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சேன்,
இப்போ வந்து நீங்க என்ன 80 வயசுல கூப்பிட்டீங்க, அந்த ஜனங்களை கூட்டின்னு வர என்னால முடியாது, அந்த துன்பம் தான் இருக்குது, நல்லா தெரியும், வேதனை கஷ்டம் தெரியும். அப்படி சொல்றாரு, மோசே உன் பாதரட்சியில கட்டிட்டீங்க, வந்து உக்கார், செருப்பை கைட்டு வான்ற சொல்றாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் கூட நான் ரொம்ப நேரம் பேசணுன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவரோட உட்காந்து பேசுறீங்க? ஆண்டவர் எதுக்கு மூஞ்சிக்கு மூஞ்சா நின்று பேசுவார்லாம் நினைக்காதீங்க. நீங்க அவர் சமூகத்துல அப்படியே உக்காந்து ஜெபிச்சு பைபிளை வாசிச்சுட்டு அவர் கூடவே ஒரு 2 மணி நேரம் அப்படியே உக்காந்து அமைதியா இருந்தீங்கன்னா போதும், உங்க மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுவார். நான் நேரா முகமுகமா பேசுவார்லாம் நான் சொல்லல. மோசே கிட்ட ஆண்டவர் அதிகமா எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, என் கூட உக்காருவாருன்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் நிறைய பேர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, என் கூட உக்காருவாங்கன்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நான் கூட ஊழியன் ஓடுறேன்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் பக்கத்துல நீ உக்காடுறா வாடா அப்படின்றாரு. செருப்பை கைட்டு உக்காடுறா, போடா செருப்பை கைட்டு வந்து உக்காருவா, பக்கத்துல உக்கார். அப்பா சொல்லுவார்ல பசங்களை, செருப்பு அவுத்துட்டு வாமா, உக்காருமா பேசலாம். எங்கம்மா அப்பா கூட உக்காருமா பேசுமா, என்னமாச்சு எப்படிமா இருக்கிற? இல்லப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, எங்க வீட்டுக்காரர் ஐயோ 10 வாரப்பா வந்துருவார். ஓடுறாங்க, நிறைய பேர் ஓடுவாங்கல்ல, அப்பாக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இது என்னடா இப்ப சென்ட்ரல்ல நம்ம இறங்கி போறோம், ஒரு ஊழியத்துக்கு போறோம்னா, ஏசு எதிர்க்க வந்துட்டார். வந்து என்ன கேக்குறாருன்னா, எங்கப்பா போறேன்னார். நான் ஊழியத்துக்கு போறேன். எந்த ஊழியத்துக்கு போறேன்? நான் திண்ணனூர்ல நத்தமேடு சர்ச்சைக்கு போறேன். அப்படியா, சரி வா என் கூட கொஞ்ச நேரம் பேசுன்று. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சர்ச்சைக்கு போனவங்க பிரசங்கம் பண்ண ஆண்டவரே. பாஸ்டர் கோச்சுப்பார், பிரான்சிஸ் பாஸ்டர். ஏப்பா எதை பத்தி பண்ண போற? உங்களை பத்தி தான் பண்ண போறேன், அதனாலதான் கூப்பிடுறேன், என் கூட இருறேன். ஆனா இல்ல, நான் ஓடுறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கொஞ்ச நேரமாவது அவர் கூட உக்காடுறோமா? இந்த துன்பம், துயரம், அவமானம், வேதனை, கண்ணீர், கஷ்டம் அக்கினி போல எரியுது. ஆனா என்ன எரிஞ்சாலும் என்ன நீ சாம்பல் ஆக மாட்ட. சாம்பலை சிங்காரமா மாத்துறது நான் தான். யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அவரோட. யோசுவா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிமா. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. இப்ப என்ன சொல்றாரு? யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? அங்க யார்கிட்ட சொன்னாரு? இங்க யார்கிட்ட சொன்னாரு? பாதரட்சையை கைட்டுங்க. எத்தனை பேர் கைட்டுறீங்களோ தெரியல. எத்தனை பேர் பாதரட்சை கைட்டு இருப்போம்? எத்தனை பேர் பாதரட்சை கைட்டு இருப்போம்? கைட்ட மாட்டோம். வேலைக்கு போறோம், வேலை 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 வேலைன்னு ஓடுறோம். இல்ல கொஞ்ச நேரம் செருப்பை ஊத்துட்டு வந்து குளிச்சுட்டு ஆண்டவர் பக்கத்துல உக்காந்து அவர் கூட நம்ம வாசம் பண்ணிருக்கோமா? இல்ல. ஆண்டவர் கேட்பார், என்னப்பா உக்காரலையானா? இரு ஆண்டவர், என் சம்சாரம் எனக்கு கடைக்கு அமிச்சிச்சு, என்ன வேணா சொல்ற? கடுவுள் தம்பருப்பு வாங்கின சொல்லிச்சு, இஞ்சி கொத்தமல்லி வாங்கின சொல்லிச்சு, காய்கறி வாங்கின சொல்லிச்சு, டீ வாங்கின சொல்லிச்சு, பால் வாங்கின சொல்லிச்சு. அதெல்லாம் கொடுக்குறது நான் தான். வந்து கொஞ்ச நேரம் உக்காரேன். அவருக்கு ஆசையா இருக்குது. ஆண்டவர் ரொம்ப ஆசையா இருக்குது, நம்ம அவர் பக்கத்துல உக்காரோன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா யாருமே உக்காரது இல்ல, ஓடிடுறோம். அவர் பாரு, வருவானா. ஏன்டா வரலன்னு மாசம் ஃபுல்லா பிஸி. ஆண்டவர் பயங்கர ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் பாரு. திங்கக்கிழமை அங்க, செவ்வாய்க்கிழமைங்க, புதன். எனக்கு எந்த நாள்ல கொடுத்துருக்குற? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ எனக்காக எங்க கொடுத்த? நீ பிரசங்கம் பண்ற, ஓடுற எல்லாம் செய்யற, என் கூட எப்படா உக்காடுற? கேட்கிறாரு ஆண்டவர், கேட்கிறாரு. இன்னைக்கு கேட்கிறாரு, உங்களை கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவர் பக்கத்துல உக்காடுறீங்க? எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 12:11 வாசிமா. வாங்க, கொஞ்ச நேரம் தாங்க, நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கால்களில பாதரட்சையை தொடுத்து கொள்ளு அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய துன்பம் முடிஞ்சு போச்சு. உன்னோட துன்பம் முடிஞ்சு போச்சுன்னா உன் பாதரட்சையை போட்டுட்டு நீ போ. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாப்பிடும் போது கூட செருப்பு போட்டுன்னு சாப்பிட சொன்னார். ஏன்னா அந்த காலத்து செருப்புலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் சொல்லுவார்ல, இயேசுவ என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய பாதரட்சிய வார்ன்னுவாரு. அந்த வார் அவருக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு. அந்த பாதரட்சை என்னன்னா, அந்த காலத்துல செருப்பெல்லாம் போட்டு டைட் பண்ணுவாங்க.
அதை போடணும்னாவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போடணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, சறுக்குன்னு போட்டுன்னு ஓடுறாங்க, சறுக்குன்னு அவுத்து விட்டு ஓடிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஏன் அதெல்லாம் போட்டுக்க சொல்றாருன்னா, நான் சொன்ன அந்த நாள், அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த செகண்டுக்குள்ள வெளியே வானா வந்துதான் ஆகணும். ஒரு நிமிஷம் கூட தாமதி கூட. கச்சை கட்டிக்கோ, பெல்ட் கட்டிக்கோ, வேஸ்ட் கீஸ்ட் அவுந்துற போகுது நீ ஓடும் போது. அதனாலதான் கச்சை என்ன பெல்ட் கட்டிக்கோ, அவுந்துராத. காலில் செருப்பு போட்டுக்கோ, பாதரட்சி போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த என்ன பண்ற, அந்த பஸ்காவை சாப்பிடு, சொன்னவன வெளியே ஓடியா. எங்க செருப்பு போடணுமோ அங்க போடணும், எங்க அவுக்கணுமோ அங்க அவுக்கணும், எங்க ஆண்டவரோட உறவாடணுமோ அங்க உறவாடணும், எங்க நம்ம ஊழியத்துக்கு போகணும் எப்போ அப்ப போகணும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இல்ல இல்லன்றீங்களா? அப்போ ஒண்ணும் இல்ல, மார்க் புஸ்தகத்துல நினைக்கிறேன் 3:14 வாசிமா. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். போதுமா? 12 பேர் எங்க இருக்கணுமா? தம்மோடு கூட இருக்கவும், அவரு கூட இருக்கணுமா? நான் இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு பைபிள்ல தானே சொன்னேன், வேற எதுனா பாத்தீங்களா? யார் கூட இருக்கணுமா? எத்தனை பேர் ஆண்டவர் கூட இருக்கிறீங்க? என்னையும் சேர்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவரோட நம்ம இருக்கிறோம்? 12 பேர் தெரிஞ்சுக்கிட்டாரு, முதல்ல என் கூட இருன்றாரு. அவர் கூட இருந்தாதான் நம்மளுக்கு அனுபவம் புரியும். அவர் கூட இருந்தாதான். அதனாலதான் ஒரு திருச்சபைக்குள்ள வரோம்னா, முதல்ல இந்த திருச்சபைக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு காஸ்பல் வெளியே போறோம்னா முதல்ல இங்க வந்து என்ன பண்ணோம், கத்துக்கணும். என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கத்துக்கிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு போனோம்னா சூப்பரா இருக்கும். ட்ரைனிங்கே இல்லாம போய் என்ன நடக்குது? பிரச்சனை நடக்குது. அப்ப நம்முடைய தவறை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. புரியுதா? இன்னைக்கு உலகமும் அப்படிதான் இருக்குது, சமுதாயமும் அப்படிதான் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லைஃபும் அப்படிதான், ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் சேர்த்தாலும் எனக்கு பரவாயில்ல, அவன் மேல நான் நடந்து போயிட்டு இன்னொருத்தனை பழி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அவன் தப்ப அவனா ஒத்துக்கிறானா? ஒத்துக்கிறானா? அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ என் பக்கத்துல வந்து உட்காந்து அவர்கிட்ட பேச. ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, மன்னிச்சுக்க ஆண்டவரே, இனிமேட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் இனிமேட்டு உங்களோட உறவுல அதிகமா இருப்பேன் ஆண்டவரே, நம்ம உறவுல ஒரு சின்ன விரிசல் கூட வரக்கூடாது ஆண்டவரே, கொஞ்சம் விரிசல் வந்தா எவனும் உள்ள பூந்துடுறான் ஆண்டவரே. புரியுதா? கடைசி அந்த ராமம் பூந்தானே அந்த கதை மாதிரி எவனும் உள்ள பூந்துடுறான் ஆண்டவரே. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமா என்ன பண்றோம்னா பதட்டத்துல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ரொம்ப பதட்டம். இன்னைக்கு ஆண்டவரோட உறவாடுறதுல பதட்டம் இருக்குதா இல்லையா எல்லாருக்கும்? ஏமா டென்ஷன் இன்னைக்கு யாருக்குமா இல்ல? காலையில எழுந்த உடனே தெரியும் டென்ஷன் எப்படின்னு. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படுற பாடுகுது தெரியுமா? அவங்க காலைல எழுந்து பண்ற, அவங்க எடுத்த துணியே மறுபடியும் எடுப்பாங்க, எடுத்த பொருளையே மறுபடியும் எடுப்பாங்க, வச்ச இடம் பக்கத்திலே இருக்கும், அங்க போய் தேட்டு வந்து மறுபடியும் இதை எடுப்பாங்க. பதட்டம், தட 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 பதட்டம். என்ன சொல்றாங்க, யார கூப்பிடுறாங்கன்னே தெரியும். யாரையோ கூப்பிடுவாங்க, தோ வந்துட்டேன் சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் பயிற்சி நம்பளே இல்லையா யாரு? 60வது மாடியில ஒருத்தன் உட்காந்து பேப்பர் படிச்சிருந்தான். 60வது மாடியில ஒருத்தன் திடீர்னு எங்கேயோ குரல் கொடுக்குறான், டே பல வேஷம், உன் பையன் புலி வேஷம் கீழே உண்டான்டானா. இவன் என்ன பண்ணா, ஐயோ அப்படின்னு சொல்லி பச்சு இந்த பேப்பர் விட்டு போத்துன்னு கீழே உண்டான். 60 மாடி 40வது மாடிக்கு வரும்போது யோசிக்கிறான், எனக்கு பையனே இல்லையே அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டான், 30வது மாடிக்கு வந்தவன யோசிக்கிறான், எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு. அப்புறம் 20 மாடிக்கு வந்துட்டான், ஐயோ என் பேர் பல வேஷமே இல்லையே நினைச்சு யோசனை. அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு கதை. புரியுதா? வாழ்க்கையில நமக்கு பதட்டம் அதிகம், பதட்டம். ஆண்டவர் சொல்றாரு, என் பக்கத்துல உக்காரு, பதட்டம் இருக்காது. யார் பக்கத்துல உக்காருறீங்களா? எங்க உக்காருறது? காலையில ஏந்த உடனே அந்த ஆள் தொலை தாங்க முடியலங்க, ஏந்த உடனே டீய போடு, காப்பிய போடு, காப்பில மண்ணை போடு. புரியுதா? அப்போ இன்னொரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். புதிய ஏற்பாடுல மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 21 வாசிமா. ஐயா பத்திரம் தானே ஐயா? டைமிங்னா கரெக்டா கொடுத்துடணும், அதுதான் நம்மளுக்கு. ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் அவ்வளவுதாம்மா. இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன செய்திய ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்க போறேன். ஒரு கிரேக்க நாட்டுல இருக்கிற ஒரு பெண்ணு, கிரேக்க நாட்டுல இருக்கிற ஒரு பெண்ணு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுநாதர் சீஷர்களோட போறார். இயேசுநாதர் எல்லாம் ஊருக்கும் போனாருமா. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரே இடத்துல எருசலேம்ல மட்டும் உக்காந்துக்கல. எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்க போனார் அவர். புரியுதா? அவர் அத்து மீறுவாரு. அவரெல்லாம் வந்து எங்கேயுமே கம்பேர் பண்ணவே முடியாது. எவனுக்கும் போயிட மாட்டார் அவர். யாரு? இயேசு பயந்துதான் சரித்திரமே கிடையாது. அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது சொல்றாரு, இயேசு நான் தான், என்ன அரெஸ்ட் பண்ற, இவன்ல ஏன் பிடிக்கிறேன், விட்டுரு அவனை விட்டு, என்ன அரெஸ்ட் பண்ண. ஒரு தலைவனுடைய அழகு பாத்தீங்கன்னா என்னன்னா, என் பின்னாடி வரவங்களை ஒண்ணும் பண்ணாத, என்ன அரெஸ்ட் பண்ண முன்னாடி நிக்கிறாரு அவரு. ஒரு தலைவனுக்கு அழகு முன்னாடி நிக்கிறது, ஓடி போறது இல்ல. எதுனா ஒன்னா திப்பு திப்புன்னு ஓடி போறது. இன்னைக்கு அப்படிதான். யாரு முன்னாடி நிக்கிறாங்க? எதுனா ஒன்னோட்டம் ஒரு குரலை குத்தவன ஏசு முன்னாடி நிக்கிறார். அப்போ சீசர்களை கூட்டு போறாரு. இந்த பொண்ணு வந்து கேக்குது, என்ன கேக்குது இந்த அம்மா, என்ன கேக்குது இந்த பொண்ணு? ஆண்டவரே, என் மகள் பிசாசின் கொடுமையில அகப்பட்டிருக்கிறா, அவளுக்கு சுகத்தை கொடுங்கன்னா. இந்த அம்மா எவ்வளவு வேதனையில இருக்கும். துன்பத்துல இருக்குமா, துயரத்துல இருக்குமா, வேதனையில இருக்குமா, கண்ணீர்ல இருக்குமா, கஷ்டமத்துல இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டு உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாம் இருந்தது. வேதனையோட வந்து உடனே அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து, பிள்ளைகளின் அப்பங்கள்னா என்னம்மா? பிள்ளைகள்னா யாருமா? நம்பலாம். கரெக்ட், வெரி குட். பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்துன்றாரு. பிள்ளைகள் யாரு? நம்ம இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள் அப்படி சொல்லல. இவரு சீஷர்களோட வராரு. இந்த அம்மா கிரேக்க நாட்டோட பெண்ணு. இவரு என்ன பண்றாருன்னா, பிள்ளைகள் யூதர்களின் அப்பங்களை எடுத்து, யூதர்கள், பிள்ளைகள்னா யூதர்கள். யூதர்கள் யாரு தெரியுமா? அவங்க மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ சொந்த ஜனங்களை, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அங்க ரவுண்ட் டேபிள், ஹலோ, டைனிங் டேபிள் இப்படி இருக்காது, அப்பலாம் ரவுண்ட் டேபிள். இந்த ரவுண்ட் டேபிள்னா ஒரு வட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ளதான் இயேசு இருக்கிறாருன்றது அவங்களுடைய கோட்பாடு. ஒரு வட்டத்துக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாரு, அதை தாண்டி அவர் வேற யாருக்கும் போக மாட்டாருன்னு. ஆனா அந்த பொண்ணு சூப்பரா கேக்குது, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீது குமாரனை இறங்கும் போது இவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்கறத எடுத்து அப்பங்கள் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியுமா? பிள்ளைகள் என்ன? யூதர்கள். அப்பம்னா என்னம்மா? சாப்பிடுறதா? அப்பம்னா ரட்சிப்பு. யூதர்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பு எடுத்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமான்னு இவன்ல வச்சுன்னு கேட்கிறாரு அந்த அம்மாவுக்கு. உடனே அந்த அம்மா சொல்லுது, சூப்பரா பேசும் அந்த அம்மா, இல்ல ஆண்டவரே, அப்பா அந்த நாய்க்குட்டிகள் என்பது என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணு திறக்கப்படாத, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, பைபிள் எதுனே உனக்கு தெரியாது. அது கிரேக்ல அழகா இருக்கும், குனேரி அப்படின்னு போட்டிருப்பான். குனேரினா கண் திறக்கப்படாத ஒரு பெட் அனிமல், ஒரு பெட்டு. அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதம்மா, நீ வந்து கேட்கறியே அப்படின்னு இயேசு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, மேல இருந்து கீழே விழுதுல, எனக்கு கூட அந்த ரட்சிப்பை நான் எடுத்துக்கிறேன். சூப்பர் இல்ல அந்த பொண்ணு? உண்மையில அந்த அம்மா அதை நல்லா படிச்சு பாருங்களேன், அழகா இருக்கும், பைபிள் அழகா இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெண்ணுக்கு அதனுடைய உரிமையை கொடுக்குறாரு, அதனுடைய ரட்சிப்பை கொடுக்குறாரு. அந்த ரவுண்ட் டேபிள்ல இருந்து கீழே விழுறத யார் எடுக்கிறாங்க? இன்னைக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பே இல்லாத போயிடுச்சு. இஸ்ரேல் தேசத்துல ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கு, எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. இன்னைக்கு உன்னை ஆண்டவர் நேசிச்சிருக்கிறாரு. அவங்கள கூட அவ்வளவு ஓரம் கட்டிட்டாரு. ஏன்னா அவங்க வரல, இந்த அம்மா தேடி வருது, தாவீதின் குமாரனே இறங்கு. அப்போ இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து கூப்பிட்டாங்க, அங்க இறங்கினாரு. இங்க இஸ்ரேல் மக்களே இல்ல, சாதாரண வெளியே இருந்து ஒரு அம்மா வந்து கூப்பிடுது, சம்பந்தமே இல்லாம அங்கேயும் இறங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள், கர்த்தர், உலக ரட்சகர், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் கடவுள். எல்லா கடவுள்களும் கடவுள்கள் அல்ல.
ஆனா எல்லாருக்கும் ஒரே கடவுள். அதுதான் நற்செய்தி. அதுதான் சூனா என்ன? சூ சுவிசேஷம். அதான் சூனா என்ன? நல்ல. விசேஷம்னா செய்தி. சுவிசேஷம் நல்ல செய்தி, அவ்வளவுதான் தமிழ்ல நற்செய்தி. ஆகாஷ் வாணி. ஆகாஷ்னா என்ன? வானத்துல இருந்து. வாணினா ஒரு செய்தி, வானத்துல இருந்து வருகிற ஒரு செய்தி. ரேடியா, அதான் ஆகாஷ் வாணி. செய்திகள் வாசிப்பது யாரோ ஒருத்தர். அப்ப நிச்சயமாங்க துன்பம் இருக்கு, துயரம் இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நீ பட்டு போக மாட்ட, நீ எரிஞ்சு போக மாட்ட. நீ உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பாரு. அப்ப துன்பங்கள் இல்லாத எங்கேயாவது இருக்குதா? சொல்லுங்க, இல்ல. ஆனால் உன்னுடைய துன்பத்து நடுவுல உன்னை காப்பாத்துறவர் தான் இயேசு. உன்னுடைய துயரத்தின் நடுவுல காப்பாத்துறவர் தான் இயேசு. அப்போ சொல்லுவாங்க, இரவே இல்லாத ஒரு நாடு இருக்கு தெரியுமா? என்ன நாடுமா? ஒரு நாட்டுல ராத்திரியே வராது. வெரி குட். யார் சொன்னது? யார் சொன்னது? சந்தியாவா? வெரி குட், வெரி குட். அப்போ இரவே இல்லாத ஒரு நாடு இருக்கு நார்வே. கொசுவே இல்லாத ஒரு நாடு இருக்கு ஐஸ்லாந்து. ராணுவமே இல்லாத ஒரு நாடு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் ஐஸ்லாந்து தான். கோயிலே இல்லாத ஒரு நாடுகுது, அது சவுதி அரேபியா. பிரதமரே இல்லாத ஒரு நாடுகுது, அது அமெரிக்கா. நதிகளே இல்லாத ஒரு நாடுகுது வாட்டிகன். தேசிய கீதமே இல்லாத ஒரு நாடுகுது சைப்ரஸ். சிறைசாலையே இல்லாத ஒரு நாடுகுதுமா நெதர்லாந்து. தலைநகரே இல்லாத நாடுகுது. அப்போ அந்த நாடு பேர் வந்து நவுரு. அப்போ துன்பமே இல்லாத ஒரு நாடு இருக்கணுமா இல்லையா? ஆனா துன்பமே இல்லாத நாடே இல்லையம்மா. இவ்வளவும் இல்லாத ஒரு நாடு இருக்கும்போது துன்பம் இல்லாத ஒரு, எல்லா நாட்டிலும் துன்பம் இருக்குதுங்க. ஆனா அந்த துன்பத்தின் மத்தியில காப்பாத்துற இயேசு இங்க உங்களோட இருக்கிறாரு. எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு, எல்லாருக்கும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதுங்க. நீ விலைவாசியில கூட கஷ்டமா இல்லையா? 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது 1 லிட்டர் பால் எவ்வளவு தெரியுமா? 12 பைசா. 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா? 27 பைசா. தங்கம் 10 கிராம் எவ்வளவு தெரியுமா? 88 ரூபாய். இன்னைக்கு எப்படி இருக்குது? 1 கிராம் வாங்க முடியுமா? 10 கிராம் 88 ரூபாய். ஒரு சைக்கிள் 90 ரூபாய். ரேஷன்ல ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு 1 ரூபாய் தான். 1 ரூபாய் தான் ஒரு வாரம் ஃபுல்லா ரேஷன்ல வாங்கிக்கலாம். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது சொன்ன நான் இந்த விலைவாசி. அப்ப கூட துன்பம் இருந்தது. ஹலோ, சிலுவையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது, சிலுவையும் இயேசுவும் பிரிக்கவே முடியாது. ஆனா அந்த துன்பத்தின் நடுவுல உன் கூட வரார் பாத்தியா? உன் கூட வரார் பாத்தியா? அந்த காலடி, அந்த பாத சோடு இருக்கு பாத்தியா? அந்த இயேசு தான். எத்தனை உறவுகள் உங்களை கைவிட்டோம், தப்பு கிடையாது, விட்டுருங்க. அவங்க கைவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க அதனால வேதனையே படாதுங்க. எத்தனை உறவுகள் கைவிட்டாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு கூட யாரு இருக்கிறது? எனக்குள்ள யாரு இருக்கிறது? எனக்குள்ள யாரு இருக்கிறது? எனக்குள்ள யாரு இருக்கிறது? நான் முள்செடி மாதிரி எரிவேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன்? சாம்பலாக மாட்டேன். துன்பம் இருக்கும், உங்கள் ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அப்ப எதிர்பார்த்த உறவுகள் இருக்குதான். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் கலைந்து சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எபிராயிம் என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயல் என்னை மறந்திடுவீரோ. எபிராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயல் என்னை மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், 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 நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? ஆமென்.
கவலையே படாதுங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பு.